இந்த ஹாஸ்பிட்டல் ஓல்டு மெட்ராஸ் ரோட்டில் இருக்குது. பட்ரஹள்ளிங்கிற இடத்துல இருக்குது. 2009 ஆரம்பிக்கப்பட்ட சத்யசாய் ஹாஸ்பிட்டலு. இது மல்டி ஸ்பெஷாலிஸ்டி. இங்கே வந்து பதிவு கட்டணமாக 500 ரூபா வாங்கிக்கிறாங்க. இங்கே நான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன். ஓகே, குட் ஹாஸ்பிட்டல் இந்த இடத்துக்கு. இந்த ஆஸ்பத்திரியை ஒட்டி இருக்கிற இந்த ஃபர்னிச்சர் மார்ட் உலக புகழ்பெற்றது ஸ்டான்லி. இது வந்து அமெரிக்கா கம்பெனி. இந்தியாவில் பல இடங்களில் இந்த ஃபர்னிச்சர் மார்ட் இருக்குது. இப்போ என்னுடைய பயணம் வந்து கேஆர்புரத்தை நோக்கியே போகுது. இங்கே ஒரு ஐயங்கார் பேக்கரி இருக்குது. 2006 ஆரம்பிக்கப்பட்டு படிப்படியாக வளர்ந்து இப்போ ஒரு நல்ல நிலையில் இருக்குது. இதனுடைய ஓனர் இந்த பையன் கடைசியில் இருக்கார்ல அவர். இதை ஒட்டி அடையார் ஆனந்த பவன் இருக்குது. செயின் வெஜிடேரியன் ஹோட்டல் கர்நாடகாவில், அதுவும் பெங்களூரில் பல இடங்கள் இருக்குது. இந்த ரோடு ஒட்டியே போகிறோம் பாருங்க. போனால் அங்கே ஒரு முக்கியமான இடம் இருக்குது. அது என்னன்னா, பல தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நான் போகும்போதெல்லாம் கூட்டம் கூட்டம் கூட்டம். அவர்கிட்ட எப்படியாவது பேசி ஒரு நிமிஷம் இன்டர்வியூ எடுக்கலான்னு பார்த்தா முடியல. அவர் யாருன்னா, முதலே சொல்லியிருந்தேன், டாக்டர் பட்டேல். அவருடைய கிளினிக் இங்கே இருக்குது. இது வந்து நடுத்தர, அதுக்கு கீழ் உள்ள மக்களுக்கு அதிக அளவு உதவி செய்யக்கூடிய மருத்துவமனை. டைம் பார்த்துக்குங்க. அதை ஒட்டியே போனாக்கா இங்கே ஒரு சலூன் இருக்குது. அவர்கிட்ட இன்டர்வியூ பண்ணுறதுக்கு முன்னால் எதிர்த்த மாரி இந்தியன் கேஸ் கம்பெனியுடைய ஆஃபீஸு, பக்கத்தில் ஏடிஎம்மு, கர்நாடகா ஏடிஎம். அது இந்த ஒட்டி ஒரு தெரு போகுது. அது அப்புறம் பார்க்கலாம். சார், என் பேர் வந்து முரளி சார். எந்த ஊர் நீங்க? என் ஊர் வந்து சிந்தாமணி சார், கர்நாடகா. டெய்லி ட்ராவல் பண்ணுறேன். 70 கிலோமீட்டர் ஆகும். 70 காலி 70 கிலோமீட்டர் ஆகும். ஏன்னா இங்கே பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட், அவ்வளவுதான். சார், இது கடை வந்து 3 வருஷம் ஆச்சு வச்சுட்டு. அப்புறமா வந்து அதுக்கு முன்னாடியே இங்கே தான் பெங்களூர்ல தான் வேலை பண்றது. சார், அவரு ஃபர்ஸ்ட் பியூசி பொண்ணு பையன். இல்ல, ஃபர்ஸ்ட் பொண்ணு வந்து இப்போதான் எஸ்எல்சி ஆச்சு. எஸ்எல்சி வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான். இப்போ ஃபர்ஸ்ட் பியூசி வந்து பிரைவேட் ஸ்கூல்ல போட்டிருக்கேன். நல்லா இருக்காரு சார், நல்லா இருக்கு. அவருடைய நேர்காணலை முடிச்சுட்டு அந்த தெரு வழியாகவே கொஞ்சம் தூரம் போனாக்கா அங்கே வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் பல பேருக்கு தெரியாது. அதோ கூட்டமாக நிற்கிறாங்க பாருங்க, அதுதான் போஸ்ட் ஆஃபீஸ். அந்த ரோட்லேருந்து ரிட்டர்ன் ஆகி மெயின் ரோடு வந்துட்டோம். இதுதான் சர்வீஸ் ரோடு. இந்த இடம் பட்ரஹள்ளி பஸ் ஸ்டாப்பு. அந்த லெஃப்டில் காரெல்லாம் போகுது பாருங்க. அந்த கார் வழியாக போனீங்கன்னாக்கா பேங்க் இருக்குது. இந்த இடத்துல ஒரு பேங்க்கு பார்த்தீங்க. இதை ஒட்டி இந்த பக்கம் வந்தீங்கன்னா மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட்டு. இன்னும் அது ஃபினிஷ் ஆகல, கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது. 75% சேல் ஆகிட்டு, மீதி 25% செல்லிங்கில் இருக்குது. இது கேள்விப்பட்ட நியூஸ். அதை தாண்டி வந்தாக்கா சைக்கிள் வேர்ல்டு. இந்த இடத்துல நான் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் ஒரு சைக்கிள் வாங்கினேன் என் பேரனுக்கு. அந்த ஓனர் வந்து ரொம்ப தன்மையாக பேசினார். அவரை பற்றி ஒரு சின்ன இன்டர்வியூ. அவருடைய ஷாப்பை கொஞ்சம் பாருங்கள். நல்ல பிராண்டடெல்லாம் வச்சுருக்காரு. நான் சொல்கிறத விட அவர் சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவருடைய நேர்காணல். அவர் இங்கிலீஷில் தான் பேசுவார். ஓரளவு இப்போ உள்ளவங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும். வாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாம். I think past 6-7 years back I started this business. Actually this is franchisee, so all over Bangalore we have a 49 stores. In pan India almost 110 stores we have. So I think this is a multi brand store. So it start from 2.5 years. It start from even tricycles also we have, even 6 months to 4 years. So tricycles also we have, and after that cycles, in the sense so like it start from 2.5 years up to 60 years we have, like 12 size,
is 14 size, 16 size, 18 size, 20 size. Adults, if you go for adults like 24, 26, 27.5 or 29, or if you go for hybrid, road bike, electric cycles. So we have a different brands of cycles we have. So electric cycles, we are dealing with Hero Electro, 91, KTM bikes, or Bentley, or Montra, or Firefox. So we are the other dealers. So whatever the online is showing, the same price we are selling. So and actually here, so we are giving a sales and service also even. So we have all type of accessories. Even if you have any like gear cycles or non-gear cycles or electric cycles, so or if anything road bike or hybrid bike, so we have a service. Even all accessories also we have. So which type of brand you want, like Shimano components, so or if anything other component, Pro Wheel components. So we have all those things. So better. So if you want any cycle sales or services, please visit here. So this is Cyclewood Kerpuram, near next to Yamaha showroom. So next to Just Bake and Double Road opposite of Royal Mart. It's in Old Madras Road. ஒரு ஆக்டராக இருக்க வேண்டியவர் அந்த அளவுக்கு அற்புதமாக பேசினார். அதை ஒட்டியே வரோம் இந்த ஒரு இடம். இது வந்து ஒரு ஐகான் பிளேஸ் மாரி ஆயிட்டு, புக்கிங் ஓப்பன் ஆகும் அதெல்லாம் போட்டிருக்காங்க. இதை பார்த்துங்க. இதை பற்றி விளக்கமாக நான் வந்து சொல்கிறத விட அது நல்லா இருக்காது. அதை விட இதை சம்மந்தப்பட்டவங்க சொன்னாக்கா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க அவர் என்ன சொல்கிறாரு கேட்போம். So I am Shahid. I am from Monarch Properties. He is my senior author. My name is Mohammad Akhtar and my colleague is Mr. Shahid. So we both are taking care of sales and marketing here in Monarch Aqua. Okay. So we are our property is in Kerpuram, Old Madras Road. Old Madras Road. Okay. So we are coming up with 2 towers. It's a 4.5 acres land parcel. In that we are coming up with 2 towers, and in between there is a shopping mall. So both the towers are G+24 structure. In tower A, I have 11 units per floor. In the 3 bedroom 4 and 2 bedroom 7. And the dimensions from 1100 to 1700. And tower C, we have 3 variants, 2, 2.5 and 3. Starting from 1200 to 1600 square feet. In between there is a shopping mall of 80,000 square feet. On top of that, we are giving the amenities and clubhouse. This is the Old Madras Road, opposite side lake is there. And this is the private service road access to this project, which we are developing. We got the approval from NHAI, so we are developing that service road, and it is open for public. In terms of amenities, clubhouse, all the amenities we are giving. In clubhouse, we are giving yoga meditation area, inside landscape, cafeteria, gym. Amenities like swimming pool is there, jogging track is there, amphitheater is there. If you are talking about the outdoor amenities, come this side, sir. So currently we are standing here now. Behind my project, maximum are independent houses. So we are 2 floors above from the ground level. If you compare their ground floor, my ground floor and their second floor are similar. We are 2 floors above from the ground level. Okay. So we are giving 2 level basement, upper basement and lower basement. Okay. So this is the skating area, senior citizen corner, multi-purpose court, kids park, off basketball court, cricket pitch. Open space, more than 50 to 60% open space we are giving. So kindly plan your visit in our project. So we are giving special offers for this month. Tower A we have 2 BHK, only 2 bedroom apartments are left. For that we are giving very good offers for that. In Tower C also we will give you the flexible payment plan. So kindly plan your visit for our project. Our project is located in Kerpuram, before TC Palla signal, next to KRN Hotel. So once you get down from the tin factory hanging bridge, Monarch is the first project. ஆங்கிலத்தில் சொல்லியிருந்தாலும் அற்புதமாக இருந்தது. எனக்கிட்ட பணம் இருந்ததுன்னா நிச்சயமாக இங்கே வாங்கியிருப்பேன். அந்த அளவுக்கு நம்ம வசதி கிடையாது. அதை ஒட்டியே வந்தாக்கா இங்கே ஒரு பாரு, பக்கத்துலேயே வந்து ரூம்ஸ்லாம் கிடைக்கும். இதெல்லாம் கொஞ்சம் பட்ஜெட்லேயே கிடைக்கும். அப்படியே எதிர்ப்புறம் பார்த்தீங்கன்னா ஓல்டு மெட்ராஸ் ரோடு. இதில் லெஃப்டில் தான் திரும்புகிறோம். இந்த லெஃப்டில் திரும்பினீங்கன்னா கேஆர்இன் ஹோட்டல், 3 ஸ்டார் ஹோட்டல். அது பக்கத்துலேயே எய்த்த மாதிரி லேடிஸ்க்கான ஜிம்மு, அப்பர் கிளாஸு
மிடில் அப்பர் கிளாஸ் இங்கே உள்ளவங்க தான் வர முடியும். அந்த அளவுக்கு ஃபீஸுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இதுதான் ஹோட்டலு. ஏற்ற மாதிரி உங்களுக்கு இந்த ஜிம்லாம் இருக்குது. அதை ஒட்டியே கல்யாண மண்டபம். இந்த கல்யாண மண்டபம் மிக பிரம்மாண்டமாக இருக்குது. அதுக்கான ஷாட்டுகளை எடுத்திருக்கேன், நீங்கள் பாருங்கள். அது இதெல்லாம் பர்மிஷனோடு தான் எடுத்தேன், பர்மிஷன் இல்லாமல் எடுக்கலை. மேனேஜர் சொல்லி தான் எடுத்தேன். அவருடைய நேர்காணலை பார்க்கலாம். 2 வருஷத்துக்கு முன்னால் என் ஒய்ஃபு சம்மந்தப்பட்ட ரிலேஷன் அவங்களுடைய மேரேஜுக்கு நான் இங்கே வந்திருக்கேன். ఎంటీవీ శుభమేరు కళ్యాణ మంటప, ఎంటీవీ శుభమేరు కన్వెన్షన్ హాల్. యంగ్ పేరు ఎంటీవీ మేనేజరు ఎం చంద్రశేఖర్. இந்த கல்யாண மண்டபம் எப்போ ஓப்பன் ஆகும்? 27th February 2020 ஓப்பனிங். இங்க கேஆர்புரம்ல இந்த ஒரு சவுட்டி தான் இருக்கும். இல்ல 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 இதே மாதிரி பிரான்ச் எங்க இல்ல. எம்டி இது ஓனர் வந்து எம்டிவி நாகராஜ். அவங்க கலடாச்சார்பள்ளி பிளஸ் எம்டிவி எக்ஸ் எம்எல்ஏ பிரசன்ட் எம்எல்சி. சொல்லலாமா? ஒரு நாளைக்கு என்ன சொல்லலாம். இப்ப 24 ஹவர்ஸ்க்கும் ஒரு மேரேஜுக்கும் 3,40,000 rupees எல்லா ஃபெசிலிட்டி இருக்கும். இன்க்ளூடிங் கேஇபி பில்லு, கேஇபி வெசல்ஸும் ப்ளஸ் 11 ரூம்ஸும் மெயின்டெனன்ஸ் வாட்டர் இன்க்ளூடிங். ஆமா. அதே வந்து ஒரு நாள் ஃபங்க்ஷனுக்கு தான் ஒரு நாள் ஃபங்க்ஷன் பண்றாங்க. ஒரு நாள் ஃபங்க்ஷனும் நைட் ஃபங்க்ஷனுக்கு 2 lakhs, டே ஃபங்க்ஷனுக்கு 1.5 lakhs. மேனேஜர் ஐயா தெளிவாக சொல்லிட்டாரு. விசிட்டிங் கார்டு கேட்டேன், விசிட்டிங் கார்டு கிடையாது, இதை போடுங்கன்னு ஒரு ஸ்லிப்பை கொடுத்தாரு. இதை போடுங்கன்னு சொன்னார். இதை தெளிவாக போட்டிருக்கேன், நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க. கல்யாண மண்டபத்துக்கு ஏற்ற மாதிரியே ரோடு, பஸ் வசதி, காரு எதுவுமே வரலாம். பார்க்கிங் நல்லா இருக்குது. இந்த ரோட்டை தாண்டி இந்த லெஃப்டில் வந்து பில்டிங்லாம் இருக்குது. அந்த பில்டிங்கெல்லாம் என்னன்னாக்கா காயத்ரி லேஅவுட்டில் உள்ள போலீஸ் குவார்ட்டர்ஸ். இது போலீஸ் குவார்ட்டர்ஸ். தாண்டி வந்தாக்கா ஜிஆர்டி தங்க மாளிகை, சென்னையை தலைமையிடமாக கொண்டது. இங்கே கேஆர்புரத்தில் இங்கே வச்சுருக்காங்க. அப்படியே ரைட் திரும்பி இந்த ஒரு கார்னரில் நிற்கிறேன். எய்த்த மாரி கல்யாண மண்டபம். நான் முதல்ல சொன்னல, அதை ஒட்டியே ஒரு ரோடு. அது பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு கோயில். அந்த கோயிலுக்குள்ளே தான் நுழைய போகிறோம். அந்த கோயிலை பற்றி பல விவரங்களை சொல்கிறேன். என்னன்னாக்கா வந்து கர்நாடகா கவர்மெண்ட்டில் கோயிலை வந்து 4 விதமாக பிடிச்சிருக்காங்க. ஏ கிரேடு, பி கிரேடு, சி கிரேடு, டி கிரேடுன்னு. இது வந்து சி கிரேடில் வரும். இதை பற்றிய பல விஷயங்களை நான் சொல்கிறத விட இந்த கோயில் சம்மந்தப்பட்டவங்க சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவர் வந்து இப்போ சொல்கிறாரு, கேளுங்க. என் பேர் கேசவமூர்த்தி. பிறந்ததெல்ல கேஆர்புரத்துல இங்கதான். அவர் பேர் பிரபாகர். சொல்லுங்க. இந்த கோயில் வந்துட்டு 800 years ஓல்டு. 800 years. இது சொல்ற காலத்துல வந்துட்டு அந்த காலத்துல ருஷிங்கோ கட்டி வச்சிருந்த கோயில் இது. இங்க வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ்ன்னா ரொம்ப சத்தியம். அவ்வளோ இங்க ரொம்ப பேர் வந்துட்டு இங்க நடந்திருக்கிறது ரொம்ப இது மிராக்கல். அப்புறமா இங்க வந்துட்டு இது ఏం చూపి చెప్తారా? చోల్డర్ కల్లా కట్టిండేది 51 years. 50 years లో ఉంది. திருவிழா எப்ப நடக்கும்? அதாவது நமக்கு வந்து எவ்ரி இயர் இந்த கார்த்திகை மாசத்துல 4 weeks 5 weeks இருக்குமா நடந்திருக்கோம். அப்புறமா சிவராத்திரிக்கு 16 ஏரியிருந்து வருவாங்க, ஊரிந்து வருவாங்க. இந்த டெம்பிள் இங்க சரௌண்டிங்ல எங்குமே இல்லை. இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா. ஆமா ஆமா ஆமா, கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் கவர்மெண்ட் குரூப், சி குரூப். இது இப்போ இது வந்துட்டு டெமாலிஷன் பண்ணிட்டு 20 crores ப்ராஜெக்ட்ல கட்டிட்டு இருக்காங்க. இப்போ இன்னும் 2-3 yearsல will take 3 years. ஆல்ரெடி இந்த கல்யாணி இருக்குல்ல, எங்க முன்னால கல்யாணி இருக்குல்ல, இது புதுசா கட்டிட்டு இருந்தது. இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் இயர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க கட்டுறதுக்கு.
மினிமம் 3 years ஆகணும். 20 crores ப்ராஜெக்ட் இது. திரு கேசவமூர்த்தி அவர்கள் தனக்கு ஏற்பட்ட ஒரு மிராக்களை வந்து தெளிவாக சொல்கிறாரு. திரும்பவும் சொன்னால் அதை வந்து சொல்கிறாரு, கேட்டுக்குங்க. எனக்கு போன் மேரோ கேன்சர் டைப் அட்டாக் ஆயிடுச்சு. இது நாராயணா ஹாஸ்பிட்டல் போயிட்டு காமிச்சேன், அவங்க மெடிசன் கொடுத்தாங்க. ஆனால் கூட இந்த கோயில் நான் உள்ள 41 days அர்லி மார்னிங் 4 o'clock 4:30க்கு நான் ரவுண்ட் அடிச்சுருந்தேன். இப்போ நார்மல், என்ன ப்ராப்ளம் இல்லை. சார் சொன்னதை கேட்டிருப்பீங்க. பக்திங்கிறது ஒவ்வொருத்தவங்களையும் பொறுத்தது. தீவிரமாக இருந்தாக்கா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்படியே கோயிலை பற்றி சில ஷாட்டுகள் எடுத்திருக்கேன், அப்படியே பார்த்துட்டு வாங்க. மேரேஜ் கூட இங்கே நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மண்டபம் அப்படி தான் தெரியுது. அதை பற்றி விசாரிக்காமல் நான் விட்டுட்டேன். அதை ஒட்டியே பாருங்கள், ஏகப்பட்ட சிலைகள். அந்த சிலைகள் என்ன, நாக சிலைகள். பெண்கள் அதிக அளவு வழிபடுறாங்க. அந்த கோயிலை ஒட்டி அதே வழியாக ரைட் சைட்லேயே வந்தாக்கா ஒரு கடை இருக்குது. அது என்ன கடைங்கிறத போர்டை பார்த்தா தெரிஞ்சுங்க. காலேஜ் கேன்டீனு. அதை பற்றி நான் சொல்கிறத விட அங்கே அதனுடைய உரிமையாளர் நமக்கு சின்ன பேட்டி கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாம் வாங்க. எத்தனை வருஷமா இங்க கடை வச்சிருக்கேன்? காலையில என்னடா சார்? இட்லி தோசை, பூரி, இருக்குது. இட்லி தோசை எல்லாம் என்ன சார் வேலை? எல்லாம் ஒன்னே 35. இல்ல 2 இட்லி, பெரிய இட்லி, தட்டை இட்லி, 2 வடை, 1 வடை 35. மத்தியானத்துக்கு மத்தியானம் சாப்பாடு இருக்குது, அண்ணா சாம்பார். அது எவ்வளவு சார்? 35. இல்ல 35. ஈவினிங் இல்ல, ஈவினிங் 5 மணிக்கு க்ளோஸ். வீக்லி வந்து எல்லா நாளும் உண்டா? க்ளோஸ் இல்ல, வீக்லி ஓப்பன் இருக்கு. ஆல் வச்சு இந்த கடையை கடந்து அப்படியே போனோன்னு வச்சுக்கிங்க, ஒரு ஸ்கூல் வரும். அந்த ஸ்கூலோடைய போர்டை நீங்கள் பார்க்கலாம். கர்நாடகா பப்ளிக் ஸ்கூல். இந்த ஸ்கூலை பற்றி சில தகவல்கள் சொல்கிறேன், கேளுங்க. கர்நாடக அரசு கல்வித்துறையின் நேரடி பார்வையில் இயங்கக்கூடியது கர்நாடகா பப்ளிக் ஸ்கூல். இந்த ஸ்கூலில் எல்கேஜிலேருந்து 12th வரை, அதாவது தமிழ்நாட்டில் +2ன்னு சொல்லுவாங்க, இங்கே 12th. 2021 கணக்குப்படி கர்நாடகம் முழுவதும் 276 ஸ்கூல்கள் இருக்குது. மதிய உணவு திட்டமும் இருக்குது. நைட்டு ஒரு 7 மணிக்கு இந்த பக்கமாக வந்தேன். டிஃபன் கடைகள் ஏகப்பட்டது இருக்கிறத பார்த்தேன். அப்படியே ஷூட் பண்ணேன். அங்கே உள்ளவங்க எதுக்காக ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்னை பற்றியும் என் சேனலை பற்றியும் சொன்னேன். அங்கே வந்து அசோக் குமாருங்கிறவர் எனக்காக இன்டர்வியூ கொடுத்தாரு. அவர் என்ன சொல்கிறாருங்கிறத கேட்போம். உண்மையிலேயே இந்த கடைகள் உழைக்கும் வர்க்கத்துக்கும் பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கிறது இந்த கடைகள். உன் பேர் அசோக் குமார். இந்த கடை எத்தனை மணிக்கு சார்? சாயங்காலம் 6 மணிக்கு, நைட்டு 12 மணி. என்னென்ன ஐட்டம் இருக்கு சார்? இட்லி, தோசை, பூரி, ரைஸு, ಟೊಮೆಟೊ ಬಾತ್, ಲೆಮನ್ ರೈಸ್, ಪಲಾವ್, ಮಸಾಲಾ ಪ್ಲೈನು, ಸೆಟ್ಟು, ಆನಿಯನ್ನು, ಮಸಾಲ ದೋಸೆ, ಪ್ಲೈನ್ ದೋಸೆ, ಆನಿಯನ್ ದೋಸೆ, ಗೀ ದೋಸೆ, ಬೆಣ್ಣೆ ದೋಸೆ. டெய்லி உண்டா? ஆமாங்க, டெய்லி சாயங்காலம் 6 மணிலேருந்து நைட் 12 மணி. ஆமாங்க. நான் சென்னையை தான் உயர்வாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். அங்கங்கே போய் பார்த்தா தானே தெரியும். உண்மையிலேயே எனக்கு நல்ல அனுபவம்.